ஜியோ டியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜியோ டியூப் சேனல்ல நெறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில சில வீடியோக்களின் தொகுப்புகளின் டைட்டில் கார்ட இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். இதில இந்த வீடியோக்கள் மூலம் நம்ம வந்து மக்களுக்கு, நேயர்களுக்கு நல்ல விஷயத்த கடத்தியிருக்கிறோமா, உண்மையான தகவல தெரிவித்திருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைகணம் போக தலைக்கோண ஃபால்ஸ் போங்கன்னு ஒரு விளாக் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை இருளில் மூழ்கியதுன்னு நைட் 1 மணிக்கு கரெக்ட் அஃபேர் போட்டிருக்கோம். மகாவிஷ்ணுவின் சதுரங்க வேட்டை பேசியதில் என்ன தவறுன்னு சங்கி கூட்டத்துக்கு பதிலடி கொடுத்துருக்குறோம். விஜயினோட கோட் திரைப்படத்தோட விமர்சனத்தை மேலோட்டமாகவும் கரெக்டாகவும் சொல்லியிருக்கோம். குரங்கம்மை மங்கி பாக்ஸ் பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட், இதனால் பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். 2026 அருணை ஏறுவாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். இஸ்ரேல் ஈரான் போர் நடக்காது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டு நம்ம சொன்னது தான் கரெக்டாக நடந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், விஜய் தமிழக வெற்றி கழகம் அரியணை ஏறுமா அடிசருக்குமாங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம கொல்கட்டா டாக்டர் ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா அவங்களோட நடந்த கொடுமைகளை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அப்புறம் உலகில் வந்துட்டு ஒரு நல்ல கண்டுபிடிப்பு சீனா கண்டுபிடிச்சிருக்கு ட்ரெயின், அதை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது வக்ஃப் போர்டு வந்துட்டு புது சட்டம் வந்ததுனால டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக பார்த்துருக்கோம். அப்புறம் வினேஷ் போகத்தை வந்து தகுதி நீக்கம் பண்ணதை பற்றி கரண்ட் அஃபேரில் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வயநாடு கேரளாவில் வந்து நிறைய உதவிகள் குவியுது, அதனால் வந்துட்டு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பங்களாதேஷ் பற்றி எரிகிறது அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு விளாக், நம்ம ஒரு கிராமத்துக்கு போனதுக்கான விளாக் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, லாமியன் யமால் அப்படிங்கிற கால்பந்து அசுரனை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து வயநாடில் நடந்த எல்லா சம்பவங்களையும் டீட்டெயில்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஃப்ரான்ஸ் எலெக்ஷனு, அதனால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்பு, யூரோப்பியன் யூனியனில் என்ன பாதிப்புங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். விக்ரவாண்டி எலெக்ஷனில் நம்ம யார் சொன்னமோ அவர் தான் ஜெயித்தாங்க, அதே மாதிரி தான் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஆருத்ரா கேஸோட உள்ள ஹிடன் அஜெண்டா, அவர் எப்படி கொலை பண்ண மாட்டார் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இந்தியாவுக்கு தான் உலக கப்புன்னு நம்ம சொல்லி அடிச்சிருக்கிறோம், அதுதான் நடந்திருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜில் வந்து நிறைய பேர் மரணங்கள் ஏற்பட்டது, அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம். அடுத்தது நீட்டில் வந்துட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறது டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அமித்ஷா வந்து தமிழிசையை வந்துட்டு மேடையிலேயே அசிங்கப்படுத்தினதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அடுத்து உலகக்கோப்பையை வெல்லுமா இந்திய அணி, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றி நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாயுடுகாருக்கும் நிதிஷ் வந்து செக்மேட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிராக் பஸ்வான் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அப்புறம் பல்டி குமார் நிதிஷ்குமாருக்கும் நாயுடுவுக்கும் அடித்த ஜாக்பாட்டை பற்றி பேசியிருக்கோம். அடுத்து மக்கள் தீர்ப்பா கமிஷன் தீர்ப்பா, ஏன்னா வந்து தேர்தல் முடிவுகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருந்ததுனால அதை பற்றி போட்டிருக்கோம். இந்தியா தேர்தல் திருவிழா எங்கே சறுக்கிச்சு இந்தியா கூட்டணிங்கிறத பற்றியும் போட்டிருக்கோம். கோடி மீடியாவில் நிறைய பொய் கருத்துக்களை பரப்புனானுங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, எலெக்ஷனோட டீட்டெயில் ரிப்போர்ட்டில் அஸ்ஸாம், இமாச்சல், ஜம்மு காஷ்மீரில் ஹிமாச்சல் தவிர மீது எல்லாம் கரெக்டாக நடந்தது. அப்புறம் கோவா, வடகிழக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் கரெக்டாக நடந்தது, நம்ம சொன்னபடியே நடந்தது. அப்புறம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்டில் சத்தீஸ்கரை தவிர மீது எல்லாமே கரெக்டாக நம்ம சொன்னபடி கருத்து கணிப்பு நடந்தது. அடுத்து பஞ்சாப், சண்டிகர்லேயும் அதே மாதிரி நம்ம சொன்னபடியே தான் நடந்தது. அந்த வீடியோலாம் பாருங்கள். அடுத்து டெல்லி, ஹரியானாவிலையும் டெல்லியில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, ஹரியானாவில் கரெக்டான முறையில் நடந்தது. அடுத்து மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கு தான் எல்லாமே சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நடந்தது. அதேமாதிரி ராஜஸ்தானில் வந்துட்டு பாதிக்கு பாதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஹாட்ரிக் அடிக்கும் திமுக 3வது முறையாக அப்படின்னு நம்ம எலெக்ஷனில் சொல்லியிருந்தோம், அன்றைய அதே மாதிரி தான் நடந்தது. அப்புறம் தமிழ்நாட்டில் பரபரப்பு, சொல்லி அடிக்கும் திமுக அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஏடிஎம்கே தேராதுன்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி வீடியோ அது. அப்புறம் மேற்கு வங்கத்தில் மம்தா தான் அடித்து தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம், அதே தான் கரெக்டாக நடந்தது. குஜராத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காங்கிரஸ் 2-3 இடம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நடந்தது. அதேமாதிரி பீகாரில் பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் வின் பண்ணோம் நிறைய அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதேமாதிரி நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் அக்யூரேட்டாக நம்ம சொன்ன மாதிரி நடந்திருந்தது பாருங்கள், அதே மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சது, காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சது. அப்புறம் தமிழ்நாட்டில் 19 எலெக்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு, அதாவது எலெக்ஷனை பற்றி அப்டேட்டு. அப்புறம் ஒடிசாவில் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு இவர் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி ஆந்திராவில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடுக்கு களம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அதேமாதிரி நடந்தது. இந்தியா முழுவதும் வந்து சிஏஏ அமெண்ட்மெண்ட் பண்ணதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிராவில் நம்ம சொன்னபடியே தான் நடந்தது, எவ்வளோபடியாக தான் எம்பி செலெக்ஷன் ஆனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒரு குண்டு வெடிப்பை பற்றி போட்டிருந்தோம், கர்நாடக தேர்தலில் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பற்றி போட்டோம், காங்கிரஸ் தான். அடுத்து தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து பாதிக்கு பாதி வந்துருச்சு.
அதுக்கப்புறம் ஆந்திராவில் நம்ம வந்துட்டு சட்டசபை எலெக்ஷனில் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி இவர் வந்துட்டு ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி தான் நடந்தது. கோடி மீடியாவில் சொன்ன கருத்து கணிப்பை நம்ம அன்றைக்கே போட்டு அம்பலப்படுத்தியிருந்தோம். அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நிறைய நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் போட்டிருந்தோம், அவங்க என்ன நடந்ததுன்னு. அப்புறம் பாகிஸ்தானில் நடந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார், துணையுடன் நவாஸ் ஷெரீப் தான் ஆட்சி அமைப்பார். அப்புறம் வந்து இம்ரான்கான் ஜெயிலுக்கு போவார்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நடந்தது. அடுத்தது இவிஎம்க்கு தடை, அதை பற்றி போட்டிருந்தோம். அப்புறம் விஜயோட அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவான டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். இந்திய தேர்தல் திருவிழா 2024 ஜனவரி 1, 2023 நம்ம சொல்லியிருந்தோம், அதில் படி தான் நடந்திருக்குது நிறைய. அப்புறம் ஈரான் பாகிஸ்தானோட யுத்தம் சும்மா டமாசா நடந்தது, அந்த யுத்தத்தை பற்றி நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம். அப்புறம் மாலத்தீவில் வந்துட்டு இந்தியாவுக்கும் உச்சக்கட்ட மோதலை பற்றி போட்டிருந்தோம். இதெல்லாம் ஜியோ டியூப்பில் வந்த சில வீடியோக்களின் தொகுப்பு. நம்ம ஜியோ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்து நம்மளுக்கு ஆதரவு தந்திருக்கிற நல்ல நேயர்களுக்கு நன்றிகள். இது இனி வரப்போகின்ற நேயர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்ளோம். ஜியோ டியூப்க்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நல்ல நல்ல செய்திகளை வந்துட்டு தரத்துக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு அது அமையும். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.